ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட் ஸ்குவாட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்காக இந்தியா வராங்க. அந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். சரி வாங்க ரொம்ப பேச வீடியோவில் போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் WTC சைக்கிளில் இந்தியா ஒரே ஒரு ஹோம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் BGT தோத்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்டோட ரிட்டையர்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ சுப்மன் கில்லோட கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெஸ்ட் டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி இங்கிலாந்துக்கு போய் 2-2 அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸை ஈக்குவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸை ஹோமில் வச்சு 2-0 அப்படின்னு ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸும் வருது. இந்தியா எந்த அளவுக்கு அவங்களோட ஹோம் சீரிஸை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட WTC ஃபைனலோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை பற்றி படிச்சிடுறேன். சுப்மன் கில் தான் கேப்டன். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன். இங்கிலாந்து சீரிஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் அவர் கம்பேக் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியா A vs சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் கேப்டன்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கலங்குறாங்க. அந்த மேட்ச் ஓரளவுக்கு ரிஷப் பண்ட் நல்லா ஆடுவார்னு ஹோப் பண்ணலாம். SSV ஜெய்ஸ்வால், தென் அவரோட ஓப்பனிங் பார்ட்னர் KL ராகுல், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன். மோஸ்ட்லி சாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா 11ல் சான்ஸ் கிடைக்கும். தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா அவரோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா இந்த 3 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. அக்ஷர் பட்டேல் மோஸ்ட்லி பெஞ்சில் தான் உட்காருவாரு. வாஷி அண்ட் ஜட்டு இவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயிங் லெவலில் ஆடுவாங்க. வாஷி இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக இந்தியன் டீம் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் அவருக்கு போலிங்கும் கொடுங்கப்பா. அவர் வெறும் பேட்டிங் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது, நல்லா போலிங்கும் போடுவார். வெறும் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்க மட்டும் தான் வாஷிக்கு போலிங் கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்டர் இருந்தால் போலிங் தர மாட்டாங்க. வாஷியோட போலிங்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் யூட்டிலைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரவீந்திர ஜடேஜா சொல்லவே தேவையில்ல, இந்தியாவோட நம்பர் 1 ஆல்ரவுண்டர். ஆக்சுவலி வேர்ல்டோட டெஸ்ட்டில் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளாக அவர் தான் இருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, பட்டையை கிளப்பிடுவார். அக்ஷர் அவரோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜடேஜா இருக்கிறதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 4th ஸ்பின்னரை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜட்டு அண்ட் வாஷி இவங்க 2 பேரும் பிளேயிங் லெவலில் ஆடும்போது 3rd ஸ்பின்னர் தேவைப்பட்டால் குல்தீப் ஆடுவாங்க. இல்லை பிச்சை பொறுத்து பார்த்தீங்கன்னா 3 சீமர்ஸ் ஆடுறதா அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க. மோஸ்ட்லி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 2 சீமர், தென் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர். இந்த காம்பினேஷனில் தான் மோஸ்ட்லி போவாங்க. ஏன்னா பிச்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி டர்ன் அண்ட் ஸ்லோவாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. தென் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் லீட் பண்ண போறாரு. தென் அவருக்கு ஃபாஸ்ட் பவுலிங் பார்ட்னர் முகமது சிராஜ் இருக்காரு. ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா அகைன் டெஸ்ட் டீமுக்குள்ள வந்திருக்காரு. அஷித் ரானாக்கு பார்த்தீங்கன்னா கல்தா கொடுத்துட்டாங்க, அவரை ஸ்குவாட்ல எடுக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட். இதுல துருஜுரல் பார்த்தீங்கன்னா பேக்கப் விக்கெட் கீப்பரா இருக்காரு. அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆட முடியாது. ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பிளேஸ் எடுத்துப்பாரு. தென் அக்ஷர் பட்டேல், ஜடேஜாக்காக அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபார் சாய் சுதர்ஷன் எடுத்திருக்காங்க. ஆகாஷ் தீப் ஆர் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் லெவலில் ஆடுவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்குவாட். கண்டிப்பா இந்தியன் டீம் 2-0 இந்த சீரிஸ் வின் பண்ணுவாங்க நான் ஹோப் பண்றேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை நான்